ஹாய், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இது கைண்ட் ஆஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். எப்படி டிஃப்ரெண்ட்டு? சரி, என்ன கண்டுபிடிக்கணும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் எவ்வளவு? 15,000 ஓகே. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ? 3 வருஷம். ஈஸி தானே? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? அமௌண்ட் ஈக்குவல்ஸ் பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/100 த ஹோல் பவர் என்ன போட்டால் 3 வருஷம் கழிச்சு அமௌண்ட் கிடச்சிரும். அமௌண்ட்டில் பிரின்சிபலில் கழிச்சா இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஈஸி தானே அப்படி நினப்பீங்க. ஆனால் இங்கே என்னென்னா இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், 15%, அடுத்து 20%, அடுத்து 25%. ஒரு வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம். மொதல் வருஷத்துக்கு 15%, 2வது வருஷத்துக்கு 20%, 3வது வருஷத்துக்கு 25%. ஸோ இப்போ ஓவராலாக நம்ம கண்டுபிடிச்சா அது வந்து இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். சரி, ஸோ இப்போது இதை வந்து டெக்னிக்கலாக இயர் பை இயராக போடுறது காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஸோ நான் சிம்பிளான மெத்தட் சொல்லித்தரேன். அதுக்கு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸோ இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வெரி சிம்பிள். ஸோ இப்போது நான் ஒரு 10,000 வாங்குறேன்னா கடைசி மட்டும் இந்த 10,000 தான் பிரின்சிபல். இந்த 10,000 நான் வட்டியாக கட்டாமல் விட்டாலும் 10,000 தான் பிரின்சிபல். இந்த 10,000 ஒரு 1,000 மட்டும் விட்டுருங்க, ஒரு 500 விட்டுருங்க, ஒரு 100 விட்டு 990 9,900 ருபீஸ் நான் வந்து வாங்கின வட்ட ரீபே பண்ணிட்டேன்னாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க? 10,000 தான் வட்டி போடுவாங்க. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதென்னப்பா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்? நான் இப்போ 10,000 வட்டி வாங்குறேன், சரியா? 10,000 எனக்கு 100 வந்து வட்டி. ஸோ இப்போ இந்த 100 நான் ஒரு மாதம் கட்டலைன்னா அடுத்த மாதம் பிரின்சிபலாக என்ன ஆக்கிடுவாங்க அப்படின்னா 10,100 ஆக்கிடுவாங்க. சரி, இப்போ நான் இந்த வட்டியையும் கட்டி பிரின்சிபல்லையும் நான் அடைக்கிறேன், அசலையும் நான் கட்டுறேன். எவ்வளோ கட்டுறேன்? ஒரு 5,000 கட்டிட்டேன்னா அடுத்து 2வது தடவை பிரின்சிபல் எப்படி இருக்கும் தெரியுமா? 10,000 5,000 போனால் 5,000 இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா பிரின்சிபல் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து பிரின்சிபல் கட்டிட்டேன், அதாவது 10,000 வாங்கின கடனில் அசல் அடைச்சிட்டேன் அப்படின்னா பிரின்சிபல் குறைஞ்சிரும். அப்போ வட்டி கம்மியாயிடும். ஹவுசிங் லோன்லாம் இப்படி தான் இருக்கும். இல்லை நான் ஒரு மாதம் இஎம்ஐ கட்டலைன்னா அந்த இஎம்ஐயும் பிரின்சிபல் கூட ஆட் ஆகி மொத்தத்துக்கு வட்டி போடுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இதை எடுத்துடலாம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரின்சிபல் எவ்வளோ? 15,000. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இயர் எவ்வளோ? 15%. அப்போ என்ன ஆட் பண்ணிக்கணும்னா 100 ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஏன்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ 115/100. ஸோ இது ஒரு வருஷத்தோட முடிவில் இருக்க போகுது. இதுக்கு என்ன பண்ணுறோம்? 20,000. இது 20% வட்டி. அப்போ 120/100. ஸோ அடுத்து 25% வட்டி. அப்போ 125/100. ஸோ இப்படி போட்டு இதை ஷார்ட் அவுட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ 0 0 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். ஓகேவா? 25 போட்டால் 4, 25 போட்டால் 5. ஸோ 1 4s are 4, 3 4s are 15. 3 4s are 12. ஓகேவா? ஓகே. 5 3s are 15. ஸோ அப்போ 15, இங்கே ஒரு 15 இருக்கு, இன்ட்டு 115. ஸோ 15 இன்ட்டு 15 225 இன்ட்டு 115 மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ 225 இன்ட்டு 115. 5 5s are 25, ரிமைண்டர் 2. 5 2s are 10, 10 + 2 12, ரிமைண்டர் 1. 5 2s are 10, 10 + 1 11. ஸோ அப்புறம் 225 ஒன்று தானே, அப்படியே வந்துடும் 225. ஸோ 5 7 8 5 2. ஓகேவா? ஸோ இப்போ எவ்வளோ அமௌண்ட்டு கிடச்சிருக்கு? 25,875. சரியா? ஸோ இப்போ பண்ணோம் இல்லையா, இதோட ஈக்குவலன்ஸ் வந்து எவ்வளோ? 25,875. ஸோ அப்போ 3 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருந்திருக்கும் அப்படின்னா 25,875. நமக்கு என்ன வேணும்? இன்ட்ரெஸ்ட் தான் வேணும். சரியா? இந்த டோட்டல் அமௌண்ட்லேருந்து நம்ம பிரின்சிபலில் கழிச்சா நமக்கு வந்து என்ன கிடச்சிரும்? இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். ஸோ 25,875 அமௌண்ட்டு. ஸோ இதுலேருந்து பிரின்சிபலில் கழிக்கணும். பிரின்சிபல் எவ்வளோ? 15,000. ஸோ சப்ராக்ட் பண்ணால் 10875.
10,875 தான் இன்ட்ரெஸ்ட். ஆப்ஷனில் இருக்கா? எஸ், ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு அப்படி சொல்கிறாங்கன்னா யோசிக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு அந்த பிரின்சிபல் எடுத்துக்கணும். ஸோ அது கூட ஒவ்வொரு வருஷம் எத்தனை இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்களோ ப்ளஸ் 100 போட்டு டிவைடு பை 100 போடணும். ஸோ 15% 115/100, 20% 120/100, 25% 125/100 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு அமௌண்ட் கிடைச்சிரும். அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைச்சிரும்? இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் போடணும். இந்த மாதிரி நிறைய கஷ்டமான ப்ரீவியஸ் இயர் சம்ஸை கூட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டெய்லி போடுவோம், ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேவா? பாய் கைஸ், தேங்க்யூ.